Let's believe that we are in the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்பதை நம்புங்கள். Let's believe that our God is a God who speaks to us. எங்களோடு பேசுகின்ற கடவுள் தான் நம்முடைய கடவுள் என்று நம்புங்கள். We read in Exodus chapter 33 verse 11. விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். It's written that the Lord spoke to Moses as if he was talking to a friend. ஒரு நண்பரோடு பேசுவதைப் போல மோயிசனோடு ஆண்டவர் பேசினார். Thus the Lord used to speak to Moses face to face. மோயிசனோடு முகமுகமாய் நேராக பேசினார். As one speaks to a friend. ஒரு நண்பரோடு பேசுவதைப் போல பேசினார். Do you want Jesus the Lord to speak to you face to face? இயேசு ஆண்டவரும் உங்களுக்கு முகமுகமாய் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to make Jesus as your friend? இயேசுவை உங்களது நண்பராக்கி கொள்ள விருப்பமா? It is possible. அது முடியும். If the Lord spoke to Moses like that. மோயிசனோடும் அவ்வாறு தான் பேசினார். Now the Lord is living inside us. அந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே வீற்றிருக்கின்றார். And he will speak to us. அவர் எங்களோடு பேசுவார். And whatever he speaks to us. அவர் எங்களோடு எதை பேசினாலும் leads us to our deliverance. எங்களது மீட்புக்கு அது அழைத்து செல்லும். John 8:32 we read. யோவான் 8:32. You will know the truth and the truth will set you free. உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். Most of the time people live in darkness because they don't know the truth. உண்மையை அறியாதபடியினாலே அதிகமான மக்கள் இருளில் வாழ்ந்து வருகிறார்கள். So now we are going to ask the Lord to speak to us. நாங்கள் ஆண்டவரிடம் எங்களோடு பேசும் என்று சொல்ல போகின்றோம். Directly about our problems. எங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நேரடியாக பேசும் என்று சொல்ல போகின்றோம். Maybe you have financial crisis. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். But with this financial crisis our Lord has something to speak to you. இந்த பொருளாதார பிரச்சனையோடு ஆண்டவருக்கு இருக்கின்றது எமக்கு ஏதோ சொல்லுவதற்கு. Maybe you are childless and in this difficulty your Lord has something to speak to you. பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற உங்களுக்கு இருக்கின்ற அந்த கஷ்டத்திலே ஆண்டவர் உங்களோடு எதையோ பேச விரும்புகின்றார். Maybe you are sick, you tried medicine and medicine cannot help you, then your God has something to speak to you. நோயுற்று இருக்கலாம், மருந்துகளாலும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று இருக்கிற நிலையில் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகின்றார். John 17:17 we read. யோவான் 17:17 வாசிக்கின்றோம். Your word is the truth. Sanctify them in the truth. Your word is truth. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், உமது வார்த்தையே உண்மை. John 8:32 says you will know the truth and the truth will set you free, and John 17:17 says that your word is the truth. உண்மையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லுகின்றது. யோவான் 17:17 வசனம் சொல்லுகின்றது, உண்மையினால் அவர்கள் உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், உமது வார்த்தையே உண்மை. I have always found something special with Jesus. இயேசுவோடு ஒரு விசேஷித்த தன்மையை நான் கண்டிருக்கின்றேன். You may ask a question to Jesus. நீங்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம். But the answer the Lord gives may be so different. அந்த விடையை ஆண்டவர் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு தரலாம். You may be surprised, how can the Lord give me this answer? My question is not this. என்னுடைய கேள்வி இது இல்லையே, எப்படி இயேசு எனக்கு இந்த பதிலை தர முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். But that answer is the root cause of all the difficulties we are going through. ஆனால் நாங்கள் முகம் கொடுக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேருக்கான பதில் அதுவேயாக இருக்கும். I met a person, he was jobless. நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் தொழில் இல்லாமல் இருந்தார். 6 years he tried to get back a job that he lost. இழந்து போன அந்த தொழிலை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு 6 வருடங்களாக முயற்சி செய்து வந்தார். He is qualified to get another job. அவர் நன்றாக படித்திருந்தார், இன்னும் ஒரு தொழிலை பெறுவதற்கு. But he tried and tried but no job is forthcoming. எவ்வளவோ முயற்சி செய்தார், ஆனால் ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. He goes for interview, they say something as if he will get the job, but at the end he is still jobless. இன்டர்வியூக்கு போவார், அதிலே அவருக்கு வேலை கிடைக்குமா போல இருக்கும், ஆனால் பிறகு வந்து பார்த்தால் அது இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். And now he has a lot of loans and debts because of joblessness. இப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கின்றபடினாலே நிறைய கடனுக்கு உள்ளாகி இருந்தார். He is even unable to pay back the debt. அந்த கடனை திருப்பி கொடுக்க அவரால் முடியவில்லை. Because he is jobless. ஏனென்றால் அவருக்கு வேலை இல்லை. His children cannot even go for studies because no school fees. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதபடினாலே பிள்ளைகளால் படிக்கவும் போக முடியவில்லை. He has no money for house rent. வீடு வாடகை கட்டவும் பணம் இல்லை. He is in deep trouble.
மிகுந்த பிரச்சனையோடு இருந்தார். But apparently he is a good Christian. He goes to church. He prays a lot. அவர் நல்ல கிறிஸ்தவனாக இருந்தபடியினாலே ஆலயத்திற்கு சென்று செபித்து வருவார். But his prayers are not going through. ஆனால் அவருடைய ஜெபங்களுக்கோ பதில் கிடைக்கவில்லை. That is why he came for the retreat. அதனால் தான் அவர் அந்த தியானத்திற்கு So when வந்திருந்தார். we started to pray for him, நாங்கள் அவருக்காக ஜெபித்தோம். we saw a vision of Jesus standing just close to him but being bound like this. அவர் அருகிலே இயேசு கைகள் இரண்டும் இவ்வாறு கட்டப்பட்டவராய் நிற்பதை நாங்கள் கண்டோம். So we told him, we can see that Jesus is standing beside you being bound like this. நாங்கள் அவரிடம் சொன்னோம், இயேசு கைகள் இரண்டும் கட்டப்பட்டவராய் உன் அருகில் நிற்பதை நாங்கள் காண்கின்றோம். Then he is telling, Father, I have never done something like that. அவர் சொன்னார், நாங்கள் அப்படி எதுவுமே நான் செய்யவில்லையே. Do you know how much I love Jesus? நான் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு I தெரியுமா? want my Jesus to touch my heart and change me. இயேசு என் இதயத்தை தொட்டு என்னை மாற்ற வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன். We told him, this symbol, it's a sign of unforgiveness. நாங்கள் சொன்னோம், கைகள் இரண்டும் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் வந்து நீங்கள் மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கின்றீர்கள். Because the Lord cannot do anything ஆண்டவரால் எதையுமே செய்ய முடியவில்லை unless you forgive. நீ மன்னிப்பு கொடுத்தால் ஒழிய. You say that you are praying, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். but we read in Matthew chapter 6 verse 24. மத்தேயு 6:24 நாங்கள் பார்க்கின்றோம். When you no one Matthew 6:14, Matthew 6:14. மத்தேயு 6:14. For if you forgive others, மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் your heavenly Father will also forgive you. உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். Verse 15. 15ஆம் வசனம். But if you do not forgive others, மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் neither will your Father forgive your trespasses. உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். Remember, his problem is joblessness. அவருக்கு இருந்த பிரச்சனை வந்து வேலை இல்லாத நிலை. And he is asking the Lord to bless me with a job. எனக்கு தொழிலை கொடுத்து ஆசீர்வதியுங்கள் என்று அவர் ஜெபிக்கின்றார். And the Lord is telling, if you do not forgive others, neither will your Father forgive your trespasses. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ உன்னை மன்னிக்காவிடில் அப்பா தந்தையும் உன்னை மன்னிக்க மாட்டார். So we asked him, have you forgiven everybody? நீ எல்லாரையும் மன்னித்து விட்டாயா என்று அவரிடம் கேட்டோம். Then he is telling me, Father, that I cannot forgive my manager who terminated me unjustly. அவர் சொன்னார், என் தொழிலை விட்டு அநீதியான முறையில் என்னை நீக்கிய அந்த மேனேஜரை என்னால் மன்னிக்க முடியவில்லை. So we told him that you have to forgive. நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் சொன்னோம். Then he told me, Father, he has done injustice. அவர் எனக்கு அநீதி செய்து விட்டார். I am fighting for the truth. நான் உண்மைக்காக நான் போராடுகிறேன். I am fighting against injustice. அநீதிக்கு எதிராக நான் போராடுகிறேன். Then I told him that Jesus himself did not come to fight against injustice. அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு இயேசு வரவில்லையே என்று அவருக்கு சொன்னேன். Jesus came to die as a victim of injustice. அநீதிக்காக அவர் பலியாகி மரிப்பதற்காகவே அவர் வந்தார். Listen carefully. கவனமாக கேளுங்கள். Jesus did not come to fight against injustice. அநீதிக்கு எதிராக சண்டை போடுவதற்கு ஆண்டவர் வரவில்லை. He came to die as a victim of injustice. அநீதிக்காக தம்மை பலியாக்குவதற்காக வந்தார், பழிப்பொருளாக வந்தார். Listen carefully. கவனமாக கேளுங்கள். Jesus did not come to fight against injustice. அநீதிக்கு எதிராக சண்டை போடுவதற்கு இயேசு வரவில்லை. He came to die as a victim of injustice. அநீதிக்காக பழிப்பொருளாக அவர் வருகின்றார். Isaiah 53:8. ஏசாயா 53:8. By a perversion of justice he was taken away. Who could have imagined his future? For he was cut off from the land of the living, stricken for the transgression of my people. அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார், என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். By a perversion of justice he was taken away. நீதிக்காக அவர் எடுக்கப்பட்டார். By a perversion of justice. அந்த நீதியை அசட்டைத்தனம் பண்ணினபடியினாலே. As you listen to me,
கவனமாக நீங்கள் கேட்கின்ற பொழுது There are many, you think that you are fighting for justice. நீங்கள் நீதிக்காக போராடுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are fighting for truth. உண்மைக்காக போராடுகிறோம் என்று நினைக்கிறீர்கள். But then when are you going to live for Christ? அப்படி என்றால் எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்காக And when are you வாழ்வீர்கள்? going to imitate Christ? எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ்வீர்கள்? Who sacrificed his life for injustice. அவருடைய வாழ்க்கையை அவர் பலியாக்கினார் அநீதிக்காக. Sisters and brothers, சகோதர சகோதரிகளே, when you lose your life for Christ, கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொன்னால் the Lord is going to exalt you. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். Mother Mary told Saint Bernadette, செயின்ட் பெர்னடெட்டிடம் மரியன்னை சொன்னால், you will not have any glory on earth, பூமியிலே எந்த ஒரு மகிமையும் உனக்கு கிடைக்காது, but I will glorify you in heaven. ஆனால் பரலோகத்திலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். A true Christian life is உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு accepting the cross சிலுவையை ஏற்றுக்கொள்வதாகும், without holding unforgiveness. மன்னிப்பு கொடுக்காமையை பிடித்து கொண்டிருப்பதினால் அல்ல. Then he asked me, அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டார், Father, are you telling me that I should suffer injustice? நான் அநீதியை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? I told him, Jesus himself said. இயேசுவே சொன்னார் என்று அவரிடம் சொன்னேன். Jesus himself said. இயேசுவே சொன்னார். Matthew 5 from 10. மத்தேயு 5:10. When you are being persecuted for righteousness' sake, blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. Do you want to receive a blessing from the Lord? ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Or do you want a blessing from your manager? அல்லது உங்களுடைய மேனேஜரிடமிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை Do you want பெற்றுக்கொள்ள an விரும்புகிறீர்களா? eternal blessing or you just want a temporary blessing? நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற விருப்பமா அல்லது தற்காலிகமான ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா? Forgive him. அவரை மன்னித்து விடுங்கள். Then he is finding it very hard. அப்பொழுது அவருக்கு அது கடினமாக இருந்தது. I told him, அவரிடம் சொன்னேன், you came and you asked me. நீ என்னிடம் வந்து கேட்டீர்கள், I'm jobless for 6 years. நான் 6 வருடமாக வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்று. You asked me to pray for you. எனக்காக ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். And my duty is to tell you what God says. ஆண்டவர் சொல்வதை உங்களுக்கு சொல்வது தான் என்னுடைய கடமையாகும். I did not tell you my ideas. என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. He wants you to forgive your manager. உன்னுடைய மேனேஜரை நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். Then he said, Father, I will pray. அவர் சொன்னார், நான் செபித்து பார்க்கிறேன், I will try. நான் முயற்சி செய்கிறேன். So again we started to pray for him. நாங்கள் தொடர்ந்து அவருக்காக ஜெபித்தோம். Then we got another scripture. இன்னும் ஒரு இறை வார்த்தை வந்தது. This is 1 Corinthians chapter 6 verse 7. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 7 வசனம். In fact, to have lawsuits at all with one another is already a defeat for you. நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு தோல்வியாகும். Why not rather be wronged? Why not rather be defrauded? உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ள கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாதா? In fact, to have lawsuits, that means court cases at all with one another, is a failure. நீங்கள் மற்றவர்களோடு வழக்கு தொடர்வதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். That means it is better to suffer injustice than to go to the court against someone. இன்னொருவருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போவதை விட அந்த அநீதியை அனுபவிப்பது மேலாகும். This is what the Holy Scripture is teaching us. இறை வார்த்தை தான் இவ்வாறு எமக்கு கற்றுத் தருகின்றது. So we asked him, நாங்கள் அவரிடம் கேட்டோம், do you have a court case? உனக்கு கோர்ட் கேஸ் போட்டிருக்கிறீங்களா? He did not tell us he had court case. அவர் கோர்ட் கேஸ் போட்டிருக்கிறேன் என்று எங்களிடம் சொல்லவில்லை. He told us he has financial crisis. அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருப்பதாக தான் சொன்னார். He is unable to pay back the debts. கடன்களை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்று He does சொன்னார். not have house rent. வீடு வாடகை கட்ட முடியவில்லை என்று He does சொன்னார். not have school fees for his own children. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியவில்லை என்றார். Then the Lord is telling there's a court case he has filed. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நீ கோர்ட் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி இருக்கிறாய். Because we read in Luke 12 from 58. லூக்கா 12 அதிகாரம் 58 வசனம் தொடக்கம். When you go with your accuser before a magistrate, when you go with your accuser before a magistrate, on the way make an effort to settle the case, or you may be dragged
நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். You may be dragged before the judge and the judge hand you over to the officer and the officer throw you in prison. இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். Verse 59. 59. I tell you, you will never get out until you have paid the very last penny. கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். Somebody who have severe chest pain, God is healing you. நெஞ்சு வலியோடு இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது Because சுகப்படுத்துகின்றார். you are listening the word of God. ஏனென்றால் நீங்கள் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Somebody who have severe neck pain, God is healing you. கடுமையான கழுத்து வலியோடு இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். Somebody you have pain on the joints of your shoulders, God is healing you. தோள் மூட்டில் வலியோடு இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். Somebody you have pain at the beginning of your hand, behind, God is healing you. உங்களுடைய முதுகு பக்கம் கை தோள் ஆரம்பிக்கின்ற இடத்திலே வலியோடு இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். Because you are listening to the word of God. ஏனென்றால் நீங்கள் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Jesus said. இயேசு சொன்னார். Jesus opening his mouth, using his tongue, Jesus said. இயேசுவின் நாவை பயன்படுத்தி வாயை திறந்து அவர் சொன்னார். I tell you, you will never get out until you have paid the very last penny. கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள். When you go to the court, உங்களுக்கு சொல்கிறேன், when you file a lawsuit, நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணும் you will பொழுது become bankrupt. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தவனாய் போய் You will விடுவீர்கள். have debts. உங்களுக்கு கடன் இருக்கும். And you will not be able to raise any money because everything will be lost. பணத்தை உங்களால் சேர்க்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். God never approves court cases. கோர்ட் கேஸ்களை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. The Bible says. இறை வார்த்தை அப்படி சொல்லுகின்றது. Then what about the lawyers and the advocates? What do they do? அப்பொழுது லாயர்மாரும் அட்வொகேட்டும் என்னத்துக்கு இருக்கின்றார்கள்? அவர்கள் என்ன செய்வார்கள்? Saint Paul clearly tells. புனித சின்னப்பர் தெளிவாக சொல்கின்றார். The court is for the Gentiles, for unbelievers. விசுவாசியாதவர்கள் நம்பாதவர்களுக்கே கோர்ட் லாயர்கள் மால் இருக்கின்றார்கள். Sisters and brothers, David was a mighty king. தாவீது பெரிதொரு அரசனாக இருந்தார். He had so many court, he has so many judges. அவருக்கு எத்தனையோ நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இருந்தார்கள். He had many people to argue his cause. அவருடைய காரியத்தை வாதாடுவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். But keeping all those people around him, அவரை சுற்றி அவர்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு David shouted. தாவீது சத்தமாக சொன்னார். Psalm 121, 1 and 2. I raise up my eyes to the heavens. From where will my help come? My help comes from the Lord, the maker of heaven and earth. திருப்பாடல் 121 1 and 2. Psalm 121, 1 and 2. முதலாம் இரண்டாம் வசனங்கள். I lift up my eyes to the hills, seeing all the advocates, the lawyers around him. This king is lifting his eyes to the hills, and he is telling, Lord, you are my judge, you are my magistrate, you are my lawyer. My help comes from you. அவரை சுற்றி எல்லா வழக்கறிஞர்களும் வாதாடுவதற்கு எல்லாரும் இருந்த பொழுதும் அவர் கண்களை ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து அவர் சொல்லுகின்றார், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். Please raise your hands and repeat this word of God. My help comes from the Lord. My help comes from the Lord. Who made heaven and earth. Who made heaven and earth. We repeat in Tamil 3 times. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். Sisters and brothers, when we asked him, he had a court case against his manager. அவருடைய மேனேஜருக்கு எதிராக அவர் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். That is why he has no breakthrough in his life. அதனால் தான் அவருடைய வாழ்க்கையிலே எந்த வித மாற்றமும் இருக்கவில்லை. He did never tell me that. அவர் அதை எனக்கு சொல்லவில்லை. He is telling God is not merciful to him. ஆண்டவர் என் மீது இரங்குகிறார் இல்லை என்று தான் சொன்னார். He has financial crisis. பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. His prayers are not going through. ஜெபங்களுக்கு பதில் இல்லை. Remember, because you are praying, binding Jesus like this. நீ இயேசுவை இப்படியாக கட்டி வைத்துக் கொண்டு தான் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாய். We read in Revelation chapter 3 verse 20. திருப்பாடல் 3:20. Behold, I stand at the door knocking.
Behold, I stand at the door knocking. If anyone is opening the door, I will come into them. நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். As you are listening this word of God, இந்த இறைவார்த்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது through the TV or social media, டிவி அல்லது சமூக ஊடகத்தின் the Lord is வழியாக keep on knocking at the heart, ஆண்டவர் உங்கள் இதயத்தை தட்டிக் கொண்டிருக்கின்றார். asking you, can you withdraw this court case இந்த கோர்ட் கேஸை நீ எடுத்து விடு. for divorce, விவாகரத்துக்காக போட்டிருக்கின்ற to get back another job, இன்னும் ஒரு தொழிலை a பெற்றுக்கொள்வதற்கு case against your co-worker or your company manager, உன்னுடைய சக ஊழியர் அல்லது கம்பெனி மேனேஜருக்கு எதிராக நீங்கள் போட்ட கோர்ட் கேஸ், case against your own dad or mom, your parents and your siblings. உன்னுடைய பெற்றோர்கள் சகோதரங்களுக்கு எதிராக நீங்கள் போட்ட கோர்ட் கேஸ், It is equal to unbinding Jesus. அப்படி செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை கட்டி வைத்திருக்கிறீர்கள். And your prayer will be instantly answered. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் நீங்கள் கட்டவிழ்த்தீர்கள் என்றால். Mark 11:25. மாற்கு 11:25. Mark 11:25. மாற்கு 11:25. Whenever you stand praying, forgive if you have anything against anyone, so that your Father in heaven may also forgive you your trespasses. நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். Matthew 6:15. மாற்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம். We have already read this scripture. If you don't forgive your brother or your sister, Matthew 6:15. 6:15. மத்தேயு 6:15. But if you do not forgive others, neither will your Father forgive your trespasses. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். When you refuse to forgive, நீங்கள் மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது you are telling Jesus, நீங்கள் இயேசுவிடம் சொல்கிறீர்கள், Jesus, please hold on. இயேசுவே கொஞ்சம் நில்லும், Don't forgive me. என்னை மன்னிக்க வேண்டாம். Because I have not forgiven my manager. ஏனென்றால் எனது மேனேஜரை நான் மன்னிக்கவில்லை. This is what we pray every day when we pray, Our Father who art in heaven. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதைத்தான் சொல்லுகின்றோம். Every day we are praying, Lord, please don't forgive me. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே என்னை மன்னியாதேயும் என்று. Until I forgive those who hurt me. என்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னிக்கும் வரையிலும். Sisters and brothers, your God cannot force himself inside you unless you forgive. சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னிக்காவிடில் ஆண்டவர் கட்டாயமாக உங்களுக்குள் வர முடியாது. If God is love, ஆண்டவர் அன்பானவர் என்றால் Satan is hatred. பசாசானவன் போல் பகையானவன். If God is forgiveness, இயேசு வந்து மன்னிப்பு கொடுக்கிறவர் என்றால் Satan is unforgiveness. பசாசு மன்னிப்புக்காதவர். And you are making a covenant with the evil when you refuse to forgive. நீங்கள் மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது தீயவனோடு நீங்கள் உடன்படிக்கை But the moment செய்கிறீர்கள். you forgive, நீங்கள் மன்னித்தவுடன் he's unbound. அவருடைய கட்டு அவிழ்க்கப்படுகின்றது. Remember when I prayed for this man, இந்த மனிதனுக்காக நான் ஜெபித்த பொழுது Jesus was standing, இயேசு நின்று கொண்டிருந்தார். not far away, தூரத்தில் அல்ல, but very close, மிகவும் அருகிலே நின்றார். but unable to touch him. ஆனால் அவரை தொட முடியாமல் நின்றார். We told him, நாங்கள் அவரிடம் சொன்னோம், withdraw the court case, அந்த கோர்ட் கேஸை எடுத்து விடு, forgive your manager, அந்த மேனேஜரை மன்னித்து விடு, bless the one who is persecuting you. உன்னை துன்புறுத்துவனுக்கு நீ ஆசீர்வதி என்று. And when he accepted it, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். sisters and brothers, he withdrew the court case. சகோதர சகோதரிகளை அந்த கோர்ட் கேஸை அவர் திருப்பி பெற்று வாங்கி Initially கொண்டார். he was keep on telling me, Father, just one more month it will be settled. இன்னும் ஒரு மாதம் போனால் எல்லாம் சரியாக விடும் என்று தான் அவர் முதலில் சொல்லிக் I கொண்டிருந்தார். told him, this is the way, 6 years you prolong the case. நீ The இவ்வாறு court தான் prolonged the case. 6 வருடமாக இப்பொழுது இவ்வாறு நீட்டி கொண்டு வந்திருக்கின்றாய். 1 month, 2 months, then it is extended. 6 years you are suffering. 1 மாதம் 2 மாதம் என்று இப்பொழுது நீ 6 வருடங்களாக நீ துன்பப்பட்டு கொண்டு வருகிறாய். And you have already seen that the court cannot do justice to you. இந்த நீதிமன்றத்தினால் உனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று உனக்கு தெரிகின்றது. Initially, one of his lawyers have changed his position, supported his manager, and he lost all his money. He has to hire another advocate. He has to take a loan to run the case. That's why he messed up his life. அவருக்காக வழக்காடினவர் வந்து வேறொரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் அதிலிருந்து மாறி அந்த மேனேஜர் பக்கத்துக்கு சார்பாக கதைத்தபடியினாலே இவர் இன்னும் ஒருவரை தேடி அதிகமாக பணம் செலவழிக்க தேட ஏற்பட்டதினாலே அவர் கடனாளியானார். So now he has hatred towards manager, towards the lawyer, towards
so many people because he felt he is suffering injustice after injustice. அந்த வழக்கறிஞருக்கு எதிராகவும் மேனேஜருக்கு எதிராகவும் இவருக்கு சரியான கோபம் வந்தது. ஏனெனில் அவர்கள் எல்லாருமே அவருக்கு எதிராக அநீதியை செய்கிறார்கள் என்று. We told him to forgive. அவர்களை மன்னிக்கும்படி சொன்னோம். And he decided to forgive. அவர் தீர்மானித்தார். When he withdrew the case, அந்த கேஸை திருப்பி வாங்கி கொண்ட பிறகு, and then his manager came to know. அவருடைய மேனேஜர் அறிந்து கொண்டார். His manager felt compassion. அந்த மேனேஜருக்கு இவரது மீது இரக்கம் வந்தது. And he has called this person. இந்த மனிதரை வரும்படி அழைத்தார். Apologized to him. அந்த மனிதரிடம் அந்த மேனேஜர் மன்னிப்பு கேட்டார். And he said there is an insurance in the company and he will try to pay back the money when he was not working. இன்சூரன்ஸ் இருக்கின்றது, அதனால் இந்த இத்தனை காலமும் நீ வேலை செய்யாமல் இருந்ததுக்கு ஏதாவது உனக்கு பணம் அதிலிருந்து பெற்றுத்தர முடியுமா என்று பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். And he said he wanted him to come back to the job. மீண்டும் நீ திரும்பி வேலைக்கு வா என்று அந்த மேனேஜர் சொன்னார். Sisters and brothers, the moment he withdrew the case, சகோதர சகோதரிகளே, அந்த கேஸை அவர் திருப்பி வாங்கி கொண்ட அதே கணம், and he prayed for his former manager, அந்த மேனேஜருக்காக அவர் ஜெபித்த பொழுது the Lord touched him. ஆண்டவர் அவரை தொட்டார். We read in Psalm 106 verse 46. திருப்பாடல் 106:46. We should never forget this powerful word of God. இந்த இறைவார்த்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். He caused them to be pitied by all who held them captive. He caused them to be pitied by all who held them captive. அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். Let's raise our hands and repeat this word of God 3 times together. வலக்கையை உயர்த்தி இந்த வார்த்தையை 3 முறை சொல்லுவோம். அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். Sisters and brothers, listen to this word of God. சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை நன்றாக கவனியுங்கள். God caused the manager to feel pity on his former employee. அந்த தொழிலாளியின் மீது அந்த மேனேஜர் வந்து இரக்கம் காட்டும்படி ஆண்டவர் செய்தார். God caused compassion in the heart of the manager for his former employee. அந்த தொழிலாளியின் மீது மேனேஜர் இரக்கம் கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். Sisters and brothers, சகோதர சகோதரிகளே, the moment you forgive, நீங்கள் மன்னிக்கும் அதே வேளையில் it's a powerful impact with God. கடவுள் வந்து வல்லமையாக செயல்படுவதை பார்ப்பீர்கள். You are asking God to interfere, to influence in the difficulty you are facing. உங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நடுநிலை வகிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Forgiveness is not a failure. மன்னிப்பு கொடுப்பது வந்து ஒருபோதும் தோல்வி அடையாது. Forgiveness invites the most powerful partner in your place, in your path. மன்னிப்பு கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய வல்லமை உள்ள ஒரு சக உதவியாளரை நீங்கள் அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். Somebody is suffering with a kidney stone. The Lord is healing someone. கிட்னிலே கல் இருக்கின்ற ஒருவருக்கு ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். Somebody who had met with an accident and you broke your back, the Lord is healing you. விபத்துக்குள்ளாகி முதுகையிலே முறிவு ஓடி இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். When you forgive, you make Jesus your best friend. நீங்கள் மன்னிப்பு கொடுக்கின்ற பொழுது இயேசுவை உங்களது நண்பராக்கி கொள்ளுகின்றீர்கள். You can imagine, you can feel the moment you forgive, the Lord is coming hugging you. நீங்கள் மன்னிப்பு கொடுக்கின்ற அதே வேளையில் இயேசு வந்து உங்களை அணைத்துக் கொள்ளுகின்றார். And the Lord will cause compassion on those who are afflicting you. உங்களை யார் துன்புறுத்தினார்களோ அவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டும்படி ஆண்டவர் செய்வார். That's what we read in Romans chapter 12 from 19. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். Beloved, never avenge yourselves, but leave room for the wrath of God. For it is written, vengeance is mine, I will repay, says the Lord. அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். The Lord is telling, never take revenge. ஒருபோதும் பழி வாங்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். There are people who are abusing you, உங்களை மற்றவர்கள் தகாத முறையில் பேசலாம், accusing you, உங்களை குற்றப்படுத்தலாம், filing case against you, உங்களுக்கு எதிராக கேஸ் போடலாம், spreading rumors against you, உங்களை பற்றி தகாத கதைகளை கதைக்கலாம், breaking your family, உங்களுடைய குடும்பங்களை முறிக்கலாம், cheating on you. உங்களை ஏமாற்றலாம்.
But do you think that Jesus cannot see that? இயேசுவுக்கு இது தெரியவில்லை, பார்க்க முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? Do you think that Jesus is blind to your innocent sufferings? நீங்கள் அப்பாவியாக நீங்கள் துன்பப்படுவதை பார்க்காமல் இயேசு கண்குருடாய் இருக்கின்றது His நினைக்கிறீர்களா? eyes are 10,000 times brighter than the sun. சூரியனை பார்க்கிலும் 10,000 மடங்கு பிரகாசமாயிருக்கின்றது When இயேசுவின் you don't கண்கள். take revenge, நீங்கள் பழி வாங்குகின்ற பொழுது, instead you pray for them, பழி வாங்காமல் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது, the Lord is going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். We read verse 20. What we have to do? 20ஆம் வசனத்தை வாசிப்போம். No, if your enemies are hungry, feed them. If they are thirsty, give them something to drink. For by doing this, you will heap burning coals on their heads. நீயோ உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதலைகளை குவிப்பாய். What does it mean by putting burning coals on their head? எரிதலைகளை குவிப்பாய் என்றால் என்ன? This is Proverbs chapter 22, 25, 21 and 22. நீதிமொழிகள் 25. If your enemies are hungry, give them bread to eat. And if they are thirsty, give them water to drink. For you will heap coals of fire on their heads. What does coals of fire means? Holy Spirit. எரிதலைகளை And the Lord will reward you. Okay. எரிதலைகளை அவர்கள் மேல் தலைமேல் வைப்பார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. When you not just forgive but pray for them, மன்னிப்பது மாத்திரமல்ல, அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். you are giving them Holy Spirit. அவர்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை கொடுக்கின்றீர்கள். That is what we read in Psalm 106 verse 46. The Lord will cause pity, compassion towards you. He caused them to be pitied by all who held them captive. See, the Lord is telling the one who is persecuting you, feel compassion to you. This is what God does. உங்களை துன்புறுத்துவோரை பார்த்து ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்டும்படி ஆண்டவர் செய்கின்றார். But the devil will repeatedly say, never forgive, take revenge. தீயவன் சொல்லுவான், நீ மன்னிக்க வேண்டாம், நீ பழி வாங்கு என்று. So if anybody is telling you don't forgive, it's from the evil one. மன்னிக்காதே என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் அது தீயவனிடமிருந்து வருகின்றது. There are many who are sick. அநேகர் சுகையினமாய் இருக்கின்றார்கள். This particular person, he had huge financial crisis. இந்த மனிதனுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தது. And the Lord told him, ஆண்டவர் சொன்னார், the cause of your financial crisis, your jobless situation is unforgiveness. உன்னுடைய பொருளாதார பிரச்சனைக்கும் வேலையில்லா நிலைக்கும் காரணம் அது நீ மன்னிக்காமல் இருக்கின்றாய். The moment you forgive, the Lord is going to restore everything back to you. நீ மன்னித்த உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுத்து விடுவார். Jeremiah 33, 6 and 7. எரேமியா 33, 6, 7. What does the Lord do? ஆண்டவர் என்ன செய்கின்றார்? He will restore. I am going to bring it recovery and healing. I will heal them and reveal to them abundance of prosperity and security. ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன், அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன். Verse 7. And he is also telling, I will restore the fortunes of Judah and the fortunes of Israel and rebuild them as they were at first. யூதாவை அதன் அடிமைத்தனத்தினின்றும் இஸ்ரவேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன், முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன். The moment he withdrew the case, அந்த கேஸை அவர் வாங்கிய பிறகு he forgave his former manager. அவருடைய அந்த மேனேஜரை மன்னித்த பிறகு He forgave the lawyer. அந்த வழக்கறிஞரை மன்னித்தார். The living God restored his fortune and rebuilt them as he was first. உயிருள்ள ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து அவர் முன்பு இருந்தது போல அவரை மீண்டும் உயர்த்தினார். Believe it. அதை நம்புங்கள். Forgive those who hurt you. உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்கள் மன்னியுங்கள். For the sake of Jesus. இயேசுவுக்காக இதை செய்யுங்கள். He has everything in his pocket. அவருடைய பாக்கெட்டில் எல்லாவற்றையும் அவர் வைத்துக் All கொண்டிருக்கிறார். the blessings come from him. எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடமிருந்தே வருகின்றது. Every job on this earth belongs to him. இந்த பூமியிலே இருக்கிற எல்லா தொழில்களும் அவருக்கு சொந்தமானது. Psalm 24:1, the earth and everything in the earth belongs to the Lord. திருப்பாடல் 24:1 இவ்வாறு சொல்கின்றது. The earth is the Lord's and all that is in it, the world and those who live in it.
மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நிலவுகளும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். So the company that you are working, நீங்கள் வேலை செய்கின்ற தொழிலிடம், it has a super boss. அதிலே மிகவும் சிறந்த பாஸ் இருப்பார். That is God. அது கடவுள்தான். That's why we read in Proverbs 21:1. நீதிமொழிகள் 21:1. The king's heart is a stream of water in the hand of the Lord. He turns it wherever he will. The king's heart is a stream of water in the hand of the Lord. He turns it wherever he will. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். Maybe you have a very hard boss. உங்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு பாஸ் இருக்கலாம். You feel he is always against you. அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு எதிராக செயல்படுவதாக இருக்கலாம். Or she is always finding fault with you. அல்லது எப்பொழுதுமே அவள் உங்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறவராக இருக்கலாம். But his heart is in the hand of the Lord. ஆனால் அவருடைய இதயம் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றது. So forgive. ஆதலால் மன்னியுங்கள். The moment you forgive that person and pray for that person, the Lord is going to give you authority over that person. நீங்கள் மன்னித்து அவர்களை விடுவிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர் மீது உங்களுக்கு அதிகாரத்தை அவர் தருவார். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. Many are the plans of the people. Human mind devise many plans, but it is the purpose of the Lord that will be established. மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். Repeat this word of God 3 times together. இந்த இறைவார்த்தையை 3 முறை நாங்கள் சொல்லுவோம். மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். God is touching Monisha. மோனிஷா என்ற ஒருவரை ஆண்டவர் The Lord is தொடுகின்றார். asking you to forgive. மன்னிக்கும்படி ஆண்டவர் கேட்கின்றார். He knows how much you have suffered. நீ எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். And God is going to do something new for you. உன்னுடைய வாழ்க்கையில் புதியதொன்றை ஆண்டவர் செய்ய போகிறார். Sisters and brothers, சகோதர சகோதரிகளே, what does this scripture say? இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது? Your superiors may devise many plans. உங்களுக்கு அதிகாரிகள் எத்தனையோ திட்டங்களை தீட்டலாம். Your husband or your father-in-law may devise many plans. உங்களுடைய கணவர் அல்லது கணவருடைய தந்தை உங்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டலாம். Your mother-in-law may have planned many things. உங்களுடைய மாமியார் உங்களுக்கு எதிராக திட்டம் வரையலாம். But it is the purpose of the Lord that will be established. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் மாத்திரமே நிறைவேறும். So how can his plan be established? எப்படி அவரது திட்டம் நிறைவேற முடியும்? When you forgive. நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது, Decide to forgive. மன்னிப்பதற்கு தீர்மானிக்கின்ற பொழுது. I remember a lady came for prayers. ஜெபத்திற்காக ஒரு சகோதரி வந்திருந்தாள். Her problem is her husband. அவளுடைய பிரச்சனை அவளுடைய கணவர். He is a drunkard, he is an unbeliever. அவர் ஒரு குடிகாரர், நம்பிக்கை அற்ற ஒருவராக இருந்தார். And he is also unfaithful. அவர் உண்மை இல்லாத ஒருவராகவும் இருந்தார். So she is very upset. அவளுக்கு மிகவும் கஷ்டமாக The இருந்தது. husband does not even permit her to go to church or pray. ஆலயத்துக்கு செல்வதற்கோ ஜெபிப்பதற்கோ கூட கணவர் அனுமதி So கொடுப்பதில்லை. she thought the only way forward is divorce. விவாகரத்து செய்தால் தான் நல்லது என்று அவள் தீர்மானித்தாள். When she said that she wants to get divorced, விவாகரத்து செய்ய வேண்டும் என்று அவள் சொன்னாள். we told her Malachi 2:16. மலாக்கி 2:16 வாசித்தோம். God hates divorce. கடவுள் விவாகரத்தை வெறுக்கின்றார். For I hate divorce, says the Lord, the God of Israel. For I hate divorce, says the Lord, the God of Israel. கடவுளாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். So when I repeat, thus says the Lord, you have to repeat, I hate divorce. 7 times you have to repeat. When I say, thus says the Lord, you have to respond, I hate divorce. கடவுளாகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நான் சொல்லுகின்ற பொழுது, நான் விவாகரத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர், கடவுளாகிய ஆண்டவர், the Lord, thus says the Lord. ஆண்டவர் கூறுகிறார், I hate divorce. நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான்
விவாகரத்தை வெறுக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். I hate divorce. நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். This is what the Lord is telling. இதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். Sisters and brothers, if you have ever recommended your own children, your neighbors for divorce, it is a sin hating that which God hates. நீங்கள் விவாகரத்து செய்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களோ உண்டுதலை ஏற்படுத்தி சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதை வெறுக்கின்றார். I humbly beg you, உங்களிடம் கெஞ்சி if you கேட்கின்றேன், are thinking of divorce, நீங்கள் விவாகரத்து செய்ய நினைப்பீர்கள் என்றால் put that petition case in the waste box. Don't proceed. அந்த கேஸை குப்பையில் கொண்டு போடுங்கள், அதை செய்ய வேண்டாம். If you have already filed, withdraw it. நீங்கள் இப்பொழுதே அது கேஸ் போட்டு விட்டீர்கள் Do என்றால் you want to do something that God hates? அதை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வெறுக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய விருப்பமா? Peter asked Jesus an important question. பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை How கேட்டார். can a person live with a woman who is adulterous? ஒரு விபச்சாரம் செய்யற பெண்ணோடு ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? How can a person hold on to a marriage where the partner is abusing? வாழ்க்கை துணை தகாத முறையில் நடக்கின்ற பொழுது எப்படி அந்த குடும்ப வாழ்வை நடத்த How can முடியும்? a person live with an unfaithful partner until his death? உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை துணையோடு மரணம் வரையும் எப்படி நாம் வாழ முடியும்? Then Jesus said, இயேசு சொன்னார், Matthew 19:6, மத்தேயு 19:6, I am the one who made them male and female. So they are no longer two but one flesh. Therefore what God has joined together, let no one separate. இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். What the Lord has joined, let no one separate. கடவுள் இணைத்ததை ஒருவரும் பிரிக்காதிருக்கட்டும். Maybe you are a lawyer. நீங்கள் வழக்கறிஞராக இருக்கலாம். Do you take initiative to separate couples? நீங்கள் குடும்பங்களை பிரிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றீர்களா? Repent of it. அதிலிருந்து மனம் திரும்புங்கள். Marriage is God's institution. Marriage and family is God's own institution. திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. Are you dare enough to break God's institution? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதை நீங்கள் முறிக்க விரும்புகிறீர்களா? Let no one separate whom God joined together. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். So I explained to this lady இந்த பெண்ணிடம் நான் how சொன்னேன், serious, how dangerous it is to get divorced. விவாகரத்து செய்வதென்றால் எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னேன். According to the Holy Bible. இறை வார்த்தை சொல்லுகிறபடி. This is not my idea. இது என்னுடைய கருத்து அல்ல. Somebody told me, Father, this person has seen an advertisement. The advertisement goes like this: free advice for divorce. ஒருவர் சொன்னார், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கின்றோம், அதிலே சொல்லப்படுகின்றது இலவசமாக விவாகரத்து செய்வதற்கு உங்களுக்கு அறிவுரை தருகிறோம் என்று. That means there are people, they rejoice in separating married couples. அதில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், குடும்பங்களை பிரிப்பதிலே அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார்கள். Let me ask you a simple question. ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். Who promotes what God hates? கடவுள் வெறுப்பதை யாரால் அதை வளர்ச்சி அடைய செய்ய முடியும்? Lucifer. பசாசால் மாத்திரமே. So if God he says he hate divorce. கடவுள் சொல்கின்றார், வெறுக்கிறேன் விவாகரத்தை. Who loves divorce? அப்படி என்றால் யார் விவாகரத்தை விரும்புவது? Satan. தீயவன். But most of the time people are ignorant. ஆனால் மக்கள் அறியாமையிலே இருக்கின்றார்கள். That's why we read in Mark 12:24. மாற்கு 12:24 இவ்வாறு வாசிக்கின்றோம். Jesus said to them, is not this the reason you are wrong, that you know neither the scriptures nor the power of God? அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். Let's repeat this word of God. இந்த வார்த்தையை நாங்கள் மீண்டும் சொல்லுவோம். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு, உங்களுக்கு மறைநூல் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள்.
கருத்தை So கொண்டிருக்கிறீர்கள். if you know the word of God, உங்களுக்கு இறை வார்த்தை தெரியும் என்றால் you will give free advice for the union of marriage. நீங்கள் குடும்பங்கள் ஒன்றாய் இணைந்து வாழ்வதற்காக அறிவுரை கூறுவீர்கள். You will promote families. குடும்பங்கள் நல்வாழ்வு வாழ வாழ்த்துவீர்கள். This is what your creator, your God, your king of kings, your prince of peace advise you to do. ராஜாதி ராஜா அமைதியின் தேவன் இப்போ குடும்பங்களை நடத்துகிறவர் அப்படித்தான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றார். We told this lady நாங்கள் இந்த பெண்ணிடம் சொன்னோம், that the Lord is not happy if you get divorced. நீ விவாகரத்து செய்தால் ஆண்டவர் அதிலே மகிழ்ச்சி கொள்ள Then மாட்டார். she told me, Father, my husband does not permit me even to pray. என்னுடைய கணவர் வந்து ஜெபிப்பதற்கு கூட எனக்கு அனுமதி தருவதில்லையே என்று சொன்னாள். He is an unbeliever. அவன் நம்பிக்கையற்ற ஒருவர். Then we told her 1 Corinthians 7:14. 1 கொரிந்தியர் 7:14 அவருக்கு நாங்கள் சொன்னோம். If the unbelieving husband is made holy through the wife, and the unbelieving wife is made holy through the husband. நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தம் மனைவியால் தூயவராகிறார். அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார். So I asked her, do you pray? நீ ஜெபிக்கிறாயா என்று கேட்டேன். Then she told me, Father, prayer is my oxygen. செபம் செய்வது தான் எனது உயிர் மூச்சாய் இருக்கின்றது. I pray a lot. நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். But my husband never pray. ஆனால் எனது கணவர் ஒரு நாளும் ஜெபிப்பதில்லை. Then I told her, because you are prayerful, God gave you an unbelieving husband. நீ ஜெப வீரனாய் இருக்கின்றபடியினால் தான் நம்பிக்கையற்ற ஒரு கணவனை உங்களுக்கு தந்திருக்கின்றார். The Lord has such a great faith in you. ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். Remember the husband of Monica. மோனிகாவின் கணவரை பற்றி தெரியுமா? He was a pagan. அவர் ஒரு அந்நியராக இருந்தார். He did not believe in God. கடவுளை நம்பவில்லை. But Monica was very prayerful. மோனிகா வந்து எப்பொழுதும் ஜெபிப்பதிலே இருந்தாள். She did not give up. அவள் விட்டுவிடவில்லை. She did not take divorce. அவள் விவாகரத்து எடுக்கவும் இல்லை. She prayed for her husband. கணவருக்காக ஜெபித்து வந்தாள். And he got baptized. பிறகு அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். Even her son Augustine was unbeliever. அவளுடைய மகன் அகஸ்டீனும் நம்பிக்கையற்றவராயிருந்தார். Because the father was an unbeliever. ஏனென்றால் தகப்பன் நம்பிக்கையற்றவராயிருந்தபடியால் Monica did not give up. மோனிகா விட்டுவிடவில்லை. She prayed. ஜெபித்தாள். 18 years she prayed. 18 வருடங்களாக ஜெபித்தாள். Shedding tears before the Lord. ஆண்டவர் முன்னில் கண்ணீரோடு Her ஜெபித்தாள். husband got baptized. அவளுடைய கணவர் ஞானஸ்நானம் Her எடுத்தார். son became a priest. அதன் பிறகு மகனும் ஒரு குருவானவரானார். Eventually a saint. இப்பொழுது அவர் புனிதராகவும் இருக்கின்றார். When Monica became a saint. மோனிகாவும் ஒரு புனிதரானாள். So if you have a very tough husband, the Lord is calling you to be a saint. கடுமையான ஒரு கணவர் உங்களுக்கு இருப்பாரானால் உங்களை ஒரு புனிதராக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். Don't give up. விட்டுவிடாதீர்கள். Then she told me, Father, it is too much. இது மிகவும் அதிகமாயிருக்கின்றது என்று அவள் Because he சொன்னாள். is a wicked person. அவள் பொல்லாத ஒரு மனிதர். When he drinks, he beats me. அவர் குடித்து விட்டு வந்தால் என்னை அடிப்பார். He is violent. அவர் வன்முறையாய் செயல்படுவார். Then I explained to her Ezekiel 33:11. எசேக்கியேல் 33:11 அவளுக்கு நான் சொன்னேன். Thus says the Lord, say to them, as I live, the Lord God, I have no pleasure in the death of the wicked, but that the wicked turn from their ways. We continue, turn from their ways and live. Turn back from your evil ways. For why will you die, O house of Israel? அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். Let's repeat this word of God. இறைவார்த்தை நாங்கள் சொல்லுவோம். அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். Do you want your husband to be lost? உங்களுடைய கணவர் இழந்து போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Because he is a wicked person. அவர் பொல்லாதவரானபடியினாலே. Because he is cruel. அவர் தீமை செய்கிறவரானபடியினால். Because he is unfaithful. அவர் உண்மை இல்லாதவராய் இருக்கின்றபடியினால். But the Lord has no pleasure in his death. அவருடைய மரணத்தில் ஆண்டவர் சந்தோஷப்படவில்லை. With a lot of faith, the Lord has entrusted your husband to you. வேதனையோடு கடவுள் உங்களுடைய கணவரை உங்களுக்கு தந்திருக்கின்றார். Can you pray for his soul?
அவருடைய ஆன்மாவுக்காக உங்களால் ஜெபிக்க முடியுமா? then he will be converted. அப்பொழுது அவர் மனம் மாறுவார் அல்லவா? Then she told me, Father, I prayed but there is no change. நான் ஜெபித்து தான் வருகின்றேன், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை என்று அந்த சகோதரி சொன்னாள். Because she is telling me, Father, what can I do when he is choking my neck? என்னுடைய கழுத்தை வந்து இறுக பிடிக்கின்ற பொழுது நான் என்ன செய்ய முடியும் ஃபாதர் என்று அவள் Because when சொன்னாள். he gets drunk, he pulls my hair. அவர் குடித்தால் என்னுடைய தலைமுடியை வந்து பிடித்து இழுப்பார். I told her, actually when he is pulling your hair, he is asking you, pray for me, my darling. என்னுடைய தலைமுடியை பிடித்து இழுக்கின்ற பொழுது அவர் உன்னிடம் கேட்கின்றார், எனக்காக செபி என்று தான். Actually when he is choking your neck, he is begging you, pray for me. கழுத்தை இறுக பிடிக்கின்ற பொழுதும் அவர் உங்களிடம் கேட்கின்றார், எனக்காக ஜெபி என்று. Because you are not praying for me, I am accusing you, I am beating you. நீ எனக்காக ஜெபிக்காதபடினாலே நான் உன்னை குற்றப்படுத்துகின்றேன், உன்னை அடிக்கின்றேன். I cannot stop drinking with my own effort. என்னுடைய முயற்சினாலே இந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிட என்னால் முடியவில்லை. Matthew 5:44. மத்தேயு 5:44. Jesus said, love your enemies and pray for those who persecute you. Matthew 5:44. Sorry. மத்தேயு 5:44. I tell you, love your enemy and pray for those who persecute you. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். So if anybody is persecuting you, they are asking you, can you please pray for me? உங்களை யாரும் துன்புறுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களிடம் எனக்காக ஜெபிக்க முடியுமா என்று தான் கேட்கின்றார்கள். I am helpless. நான் உதவியற்று இருக்கின்றேன். I don't know what I do after I get drunk. நான் குடித்தப்புறம் எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரிவதில்லை. Can you please pray for me? எனக்காக ஜெபிக்க முடியுமா? Then she asked me, Father, what kind of prayer I can do? அவள் கேட்டாள் என்னிடம், நான் எப்படியான ஜெபத்தை செய்ய வேண்டும்? We explained to her a powerful prayer from the book of Tobit chapter 8 verse 17. தோபித் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வார்த்தையை கொடுத்தோம். Be merciful to them, O master, keep them safe, bring their life to fulfillment in happiness and mercy. Tobit 8:17, the second part. தோபித் 8:17ஆம் வசனம். ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும், இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காணச் செய்தருளும். Continue 17, the last part. Be merciful to them, O master, keep them safe, bring their life to fulfillment in happiness and mercy. ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும், இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காணச் செய்தருளும். So we asked her, what is the name of your husband? உடைய கணவனுடைய பெயர் என்ன என்று கேட்டோம். She told me Joseph. அவள் சொன்னாள் ஜோசப் என்றாள். And I told her to pray 50 times, be merciful to my husband Joseph, O master, keep him safe, bring his life to fulfillment in happiness and mercy. நாங்கள் அவளிடம் சொன்னோம் 50 முறை அவருடைய பெயரை சொல்லி ஜோசப் மீது இறங்கி காத்தருளும், அவர் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காண செய்தருளும் என்று சொல்லும்படியாக. Let's repeat this word of God. இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். Putting the name Joseph. ஜோசப் என்ற பெயரை போட்டு. So you have to put the name of your husband. நீங்கள் உங்களுடைய கணவருடைய பெயரை அந்த இடத்திலே போடுங்கள். Not of your boyfriend, only of your husband. காதலனுடைய பெயர் அல்ல, கணவருடைய பெயரை குறிப்பிடுங்கள். Be merciful to my husband Joseph, O master, keep him safe, bring his life to fulfillment in happiness and mercy. எனது கணவர் மீது இறங்கி காத்தருளும், அவர் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காணச் செய்தருளும். Let's repeat. என் கணவர் மீது ஜோசப் இறங்கி காத்தருளும், இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் நிறைவாழ்வும் காணச் செய்தருளும். Be merciful to my husband Joseph, O master, keep him safe, bring his life to fulfillment in happiness and mercy. என் கணவர் ஜோசப் மீது இறங்கி காத்தருளும், அவர் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காணச் செய்தருளும். என் கணவன் ஜோசப் மீது இறங்கி காத்தருளும், இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற நிறைவாழ்வு காண செய்தருளும். Pray for your husband, pray for your wife. உங்கள் கணவருக்காக மனைவிக்காக ஜெபியுங்கள். Why they are persecuting you? ஏன் அவர்கள் உங்களை துன்புறுத்துகின்றார்கள்? Because their life did not come to fulfillment. ஏனென்றால் அவங்களுடைய வாழ்வு நிறைவடையவில்லை. Because they are empty. அவர்கள் வெறுமையாயிருக்கின்றார்கள். Because they are wounded. அவர்கள் காயப்பட்டு இருக்கின்றார்கள். Look at me. என்னை பாருங்கள். I'm not a married person. நான் திருமணமாகாத ஒருவர். I'm a priest. நான் ஒரு குருவானவர். And I'm telling you this word of God by heart. இந்த இறை வார்த்தையை நான் பாடமாக்கி சொல்லுகின்றேன். Because this is the medicine the Lord
told me to prescribe to those who are struggling in their marital life. குடும்ப வாழ்விலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு இந்த இறைவார்த்தையை தான் மருந்தாக கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு I சொன்னார். told this lady who came to get divorced to pray this prayer 50 times. விவாகரத்து செய்யும்படியாக வந்த இந்த சகோதரியிடம் நான் சொன்னேன், இந்த ஜெபத்தை 50 முறை நீ சொல்ல வேண்டும். Sisters and brothers, it is easy for us to accuse others. மற்றவர்களை குற்றப்படுத்துவது எங்களுக்கு இலகுவாக But இருக்கும். we are Christians. Jesus is telling us, did you pray for those who persecute you? நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் எங்களிடம் கேட்கின்றார், உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் Don't you know ஜெபித்தீர்களா? anybody who is hurting you, abusing you, accusing you, spreading rumors, they are begging you, can you please pray for me? உங்களை குற்றப்படுத்துகிறவர்களும் புறம் பேசுகிறவர்களும் உங்களுக்கு எதிராக தகாத முறையில் பேசுபவர்களும் உங்களிடம் கேட்கின்றார்கள், எனக்காக ஜெபிப்பாயா என்று தான். I wish to love you, but I feel hatred in my heart. நான் உன்னை அன்பு செய்ய விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளே தீமை இருக்கின்றது, பகை Jesus இருக்கின்றது. himself prayed for Peter. இயேசுவே பேதுருவுக்காக ஜெபித்தார். Luke 22:31 we read when Jesus is praying for Simon Peter, telling, I can see devil is coming and accusing you, but I have prayed for you. லூக் 22:21 சொல்லப்படுகின்றது, பசாசானவன் உன்னை சோதிக்க வருகின்றான் பேதுரு, ஆனால் நான் உனக்காக ஜெபித்தேன் என்று. Simon, Simon, listen, Satan has demanded to sift all of you like wheat. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கின்றான். But I have prayed for you so that your own faith may not fail, and you, when once you have turned back, strengthen your brothers. ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன், நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். Sometimes even if you try, you cannot pray for yourself. நாங்கள் அப்படி முயற்சி செய்தாலும் சில நேரம் எங்களால் முடிவதில்லை. Your husband cannot come out of that pit until you pray for him. அந்த கணவர் அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியாது நீங்கள் அவருக்காக ஜெபிக்கும் வரையிலும். We told her to pray 50 times 50 முறை அந்த ஜெபத்தை சொல்ல சொன்னோம். before going to sleep. நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக 50 times. 50 முறை சொல்லவும். Tobit 8:17. தோபித் 8ஆம் அதிகாரம் Be merciful 17ஆம் to my வசனம். husband, or Jesus, keep him safe, bring his life to fulfillment in happiness and mercy. எனது கணவர் ஜோசப் மீது இரக்கம் வைத்து அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியில் நிறைவு பெற செய்தருளும். After 1 month, ஒரு மாதத்திற்கு while பிறகு I was talking with some people, நான் சிலரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது a person came to talk to me. ஒருவர் என்னோடு பேச வந்தார். He told me his name is Joseph. அவருடைய பேர் ஜோசப் என்று அவர் He had சொன்னார். no faith in God. அவருக்கு கடவுளில் நம்பிக்கை He was இருக்கவில்லை. not going to church. அவர் ஆலயத்திற்கு He செல்வதில்லை. had too many problems, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. lot of stress, நிறைய மன அழுத்தம், joblessness. வேலை இல்லாத நிலை. Apart from these, all kinds of accusation from the wife. இதை தவிர்த்து இன்னும் மனைவியிடமிருந்து எத்தனையோ குற்றச்சாட்டுகள். He told me he started drinking, அவர் சொன்னார், நான் குடிக்க தொடங்கினேன். and his wife started fighting. மனைவி வந்து என்னோடு சண்டை போட தொடங்கினாள். To get out of this fighting, he will drink again. இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவதற்காக நான் இன்னும் குடித்தேன். But one day he came drunk. ஆனால் ஒரு நாள் அவர் குடித்து விட்டு வந்த பொழுது Instead of fighting, his wife is praying, be merciful to my beloved husband Joseph, oh master, keep him safe, bring his life to fulfillment in happiness and mercy. ஒரு நாள் நான் குடித்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது எனது மனைவி கரங்களை விரித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். எனது கணவர் ஜோசப் மீது இரக்கம் வைத்து அவரை மகிழ்ச்சியின் நிறைவாழ்வுக்கு கொண்டு வாரும் என்று. He found his wife is changed. அவளுடைய மனைவி மாறி இருப்பதை நான் கண்டேன். Kneeling down, lifting the hands, every day she is praying for him. முழந்தாள் படியிட்டு கரங்களை விரித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தாள். He told, Father, when I found my wife is changed, I followed where she is going, from where she got this prayer. அவள் எனக்காக ஜெபிப்பதை நான் பார்த்த பிறகு அவள் எங்கிருந்து இந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டாள் என்று அறிவதற்கு அவருக்கு போகும் இடத்திற்கு அவருக்கு பின்னால் வந்தேன். That's why I came for a retreat. அப்படித்தான் நான் இந்த தியானத்திற்கு வந்தேன். I was touched, I am converted. நான் மனம் மாறி இருக்கின்றேன். Further now it is almost 1 month I have not drunk. இப்பொழுது ஒரு மாதமாகி விட்டது, நான் குடிக்கவில்லை. So when this man was talking to me, இந்த மனிதர் என்னோடு பேசுகின்ற பொழுது I saw a lady from far waving her hands like this. பின்னால் இருந்து ஒரு சகோதரி கையை அசைத்து காட்டிக் கொண்டிருந்தாள். When I checked, this was the same lady who came to me asking for divorce from this man. நான் பார்த்த பொழுது அந்த சகோதரி வந்து என்னிடம் விவாகரத்து வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கும்படி வந்த அந்த சகோதரி தான் அது கையை With அசைத்தது. full of happiness she is telling, Father, that is my husband. மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதுதான் என்னுடைய கணவர் என்று விரலை காட்டி சொன்னாள். Sisters and brothers, சகோதரங்களே, the Lord Jesus will never give you an empty promise. ஒரு வெறுமையான வெற்றி வாக்குறுதியை ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு தர If மாட்டார். he told you to pray for those who persecute you, உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் செபியுங்கள் என்று அவர் சொன்னார். he will cause compassion in his heart towards you. அவர்கள் மனதிலே அவர் இரக்கம் கொள்ளும்படி அவர் செய்வார். Shimei started cursing David the king.
தாவீது அரசரை சபிக்க இருக்கலாம். But David did not take revenge. ஆனால் தாவீது பழிவாங்கவில்லை. So the Lord restored David the kingship. தாவீதுக்கு அந்த அரசுரிமையை மீண்டும் அவர் பெற்றுக் கொடுத்தார். There are people who is accusing you, உங்களை குற்றப்படுத்துபவர்கள் இருக்கலாம், doing injustice. உங்களுக்கு நீதி தேவையா இருக்கலாம். But if you don't do injustice back to them, நீங்கள் அவர்களுக்கு அநீதி திரும்பி செய்யாமல், you have a God. உங்களுக்கு ஒரு கடவுள் He இருக்கிறார். has very sharp eyes. அவருக்கு கூர்மையான கண்கள் He இருக்கிறது. will wait for an opportunity to lift you. உங்களை உயர்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். I have a homework for you. உங்களுக்கு ஒரு வீட்டு வேலையை நான் There are தருகிறேன். people who hurt you. மக்கள் உங்களை காயப்படுத்துவார்கள். Before you sleep today, நீங்கள் இன்றைய நித்திரைக்கு போவதற்கு pray முன்பு this prayer 50 times, இந்த ஜெபத்தை 50 முறை சொல்லுங்கள். putting their name அவர்களுடைய பெயரை சொல்லி with love. அன்போடு. Tobit 8:17. தோபித்து 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Be merciful to Rajkumar, O master. Keep him safe. Bring his life to fulfillment in happiness and mercy. ஆண்டவரே, ராஜ்குமார் மீது இறங்கி காத்தருளும், அவர் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காண செய்தருளும். Do you want the prosperity and the blessing of your brother, your sister, even those who hurt you? உங்களை காயப்படுத்தின சகோதரங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவையாயிருக்கின்றதா? Then only you become a true Christian. அப்பொழுது தான் நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக Do you இருப்பீர்கள். want the welfare of those who have abused you? உங்களை துன்புறுத்தியவர்கள், தகாத முறையில் பேசியவர்களுடைய நல்வாழ்வை விரும்புகிறீர்களா? Maybe your own siblings. உங்களுடைய சகோதரங்களாகவே இருக்கலாம். When you bless them, அவர்களை நீங்கள் when you ஆசீர்வதிக்கின்ற pray for பொழுது, blessing and prosperity, அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் வளமான வாழ்வுக்கும் நீங்கள் ஜெபிக்கின்ற you பொழுது will be the first one blessed. நீங்கள் தான் முதலாக Because ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Father George Panakel says, ஃபாதர் ஜார்ஜ் பனக்கல் கூறினார், when you pray for others, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற you பொழுது become a distributor of God's grace. நீங்கள் கடவுளுடைய அமைதியை எடுத்து செல்லும் ஒரு வாகனமாய் இருப்பீர்கள். That means if you pray for 100 people, hundreds of blessings are flowing through you as a distributor of His grace. நீங்கள் 100 பேருக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த கிருபை உங்கள் வழியா மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு அதன் வழியாக மற்றவர்களை நோக்கி போகின்றது. So tonight before you sleep, இன்று இரவு நீங்கள் நித்திரைக்கு போவதற்கு முன்பு pray, put the names of all those people and pray for them. உங்கள் துன்புறுத்துவர்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Claim this prayer of blessing. இந்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.